இப்படி பல சர்ச்சைகளோட அந்த 1980 மிஸ்டர் ஒலிம்பியா துவங்குது. அந்த காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா, மக்களிடையே ரொம்பவே இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை 3 முக்கியமான நபர்கள் கொடுத்திருந்தாங்க. மைக் மென்சர், போயர்கோ, கிறிஸ் டிக்கர்சன். இந்த 3 பேருமே அவங்களுடைய பாடியால இம்ப்ரெசிவான திறன்களை காமிச்சிருந்தாங்க. அதோட முன்னாள் சாம்பியனான பிராங்க் ஜேனும் ரொம்பவே இம்ப்ரெசிவான தோற்றத்தோட வந்திருந்தாரு. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கொடுத்திருந்தாரு. ஸோ இவங்க 4 பேர்ல தான் யாராவது ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. முக்கியமா ஃபேன் ஃபேவரட்டா போயர்கோ அண்ட் மைக் மென்சர் இருந்தாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. அதோட அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் பக்கம் வந்தீங்கன்னா, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கருடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய முந்தைய காம்படிஷன்களை கலந்து கொண்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நிகராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோஸ்ல நீங்க கிளியரா பார்க்கலாம். அர்னால்டுடைய தைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மற்ற காம்படிட்டர்ஸை விட. அந்த அளவுக்கு ரொம்பவே குறைவான டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் அந்த ஒரு போட்டியில களமிறங்கி இருந்தாரு. இப்படி பல சர்ச்சைகளோட அந்த போட்டியுடைய பல்கிங் காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சு ஜட்ஜஸ் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அந்த ஒரு ரிசல்ட்டால இந்த ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் ஒரு சர்ச்சைக்குரிய காம்படிஷனா உருமாறுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் வெற்றி பெற்றார்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் அறிவிச்சதுதான். இது பலரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஜட்ஜஸ் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கருடைய கையை உயர்த்திய உடனே மக்களிடையே பூ அப்படிங்கிற சத்தமானது வர தொடங்குது. மக்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்குறாங்க. இப்படி அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் மிஸ்டர் ஒலிம்பியாவை அறிவிக்கப்பட்டது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. அங்கிருந்த ஆடியன்ஸே பூ பண்ண தொடங்கி இருந்தாங்க. அப்படியாக 2வது இடத்தை கிறிஸ் டிக்கர்சன் பிடிக்கிறாரு. அதன் பிறகு 3வது இடத்தை டிஃபெண்டிங் சாம்பியனான பிராங்க் ஜேன் பிடிக்கிறாரு. 4வது இடம் டை ஆகுது போயர்கோ அண்ட் மைக் மென்சர் இடையே. இருந்தாலுமே போயர்கோக்கு 4வது பிளேஸ் கொடுத்துட்டு மைக் மென்சருக்கு 5வது இடத்தை கொடுக்குறாங்க. இங்க ஃபேன் ஃபேவரட்ஸா இருந்த மைக் மென்சரும் போயர்கோவும் 4th மற்றும் 5th பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இதனாலேயே நிறைய ஆடியன்ஸ் கோவத்தின் உச்சிக்கே போயிருந்தாங்க. அது அத்லெட்ஸ் இடையேயும் வெளிப்பட்டுச்சு.